வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா, கடந்த எபிசோட்ல நம்ம இந்த திருமணம், இரண்டாம் திருமணத்தை பத்தி பேசியிருந்தோம். அதை தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு புது சப்ஜெக்ட். இன்னைக்கு சொசைட்டில பாருங்க நிறைய டிவோர்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து போன எபிசோட்லேயே பேசிட்டோம். அதே மாதிரி அஃபேர்ஸ் சில குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குறை நிறைய தான். ஸோ அவர் என்னதான் கல்யாணம் பண்ணியிருந்தாரு, இந்த அஃபேர் வச்சிருக்காரு. ஸோ அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசலாம் ஐயா. அஃபேர்ஸை எந்த பாவம் குறிக்குது, எந்த கிரகம் குறிக்குது? கண்டிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 20-25 வருஷமாவே கொஞ்சம் நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லாம் மனுஷனுக்கு மாறுறனாலையும், குறிப்பா பெண்களுக்கு மாறுறனாலையும், இப்போ குடும்ப அமைப்புகள் வந்து கொஞ்சம் மாற்றப்படுகிறனாலையும், ஒரு கட்டாயத்தினாலையும், ஒரு பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்து யாருமே இல்லை. எது நமக்கு சாதகமாக இருக்கோ, எது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கோ அதுக்கு மாறக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் வருது. குறிப்பாக பெண்களிடையே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம சந்திக்கிறோம். இப்போ வெளிநாட்டில் வளர்ந்த நாடுகளில் எப்படி இருந்த ஒரு மனநிலை இருந்ததோ அதே மனநிலை வந்து இந்தியா பெண்களுக்கும் ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து ஜோதிடம், அந்த உலகவியல் ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயமும் வேலைக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தொடர்பு, அதாவது ஒரு கள்ள தொடர்புன்னு சொல்லலாம். அதாவது கல்யாணத்துக்குள்ளே இல்லாமல் கல்யாணத்துக்கு வெளியில் மற்ற மாற்று பெண்களோட ஒரு ஆண்மகனுக்கு, ஒரு குடும்பஸ்தனுக்கு, ஒரு கணவனுக்கு தொடர்பு வரும் பொழுது அது வந்து முறையற்ற தொடர்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு குடும்ப பொண்ணு அவருடைய கணவன் கிட்ட இல்லாமல் மற்ற ஆண்மகனோட பழக்கம் வைத்து கொள்வதும் அவரோட உறவாடுவதும் நம்ம வந்து அது மாதிரி ஒரு அமைப்பாக சொல்கிறோம். அது எப்படி அவங்க ஜாதகத்தில் எப்படி இருந்தால் எப்படி ஆகும்னு நம்ம பார்க்குறோம், கணிக்கிறோம்னா, முதல் எடுத்தோன்னே மெயினான பிளானட் நீங்கள் என்ன பார்க்கணும்னா சுக்கிரன். இங்கிலீஷில் வீனஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா பால் உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு கிரகம். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டுட்டாருன்னு வைங்களேன். கெட்டுட்டாருன்னா என்ன? இந்த சுக்கிரனோட வீடு என்ன? ரிஷபம், துலாம். இந்த ரிஷபம் துலாம்புக்கு சம்மந்தப்பட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் அதிகமாக இருக்கும் பால். ஏன்னா அதோட வீட்டுக்கே அது சம்மந்தப்படுது. ஸோ சுக்கிரன்லாம் ரிஷபத்தில் இருக்காரு, சுக்கிரன் வந்து துலாமில் இருக்கிறாருன்னா அந்த பால் உணர்வும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சனி செவ்வாய் பார்வை பெறாமல் ராகுவோட போய் கெடாமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதே ராகுவோட சேர்ந்தாலும் ஒரு 10-12 டிகிரி விலகி இருந்தால் ஒன்றுமே தூக்கலாக இருக்கும். அதே சமயத்தில் விருச்சகத்திலிருந்து துலாமுக்கு நேர்பார்வையாக பார்த்தாலும், விருச்சகத்திலிருந்து ரிஷபத்தை பார்த்தாலும், மேஷத்திலிருந்து துலாமை பார்த்தாலும் அந்த துலாமும் ரிஷபமும் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? அதுவும் நல்ல ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பால் உணர்வை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் சுக்கிரன் வந்து மகரம், கும்பம்ங்கிற நட்பு வீட்டில் இருந்தாலும் பயங்கர வேலை செய்யும். இதில் வந்து தனுசு, மீனத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் பண விஷயங்கள், லக்ஸுரி விஷயங்கள், சொத்து பத்து, சுகமான வாழ்க்கை அது மாதிரி கொடுக்குமே ஒழிய அந்த பால் உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து நான் சொன்ன நட்பு வீடு அல்லது சுக்கிரனோட வீடுக்கு கனெக்ட் ஆகிருக்கணும். புரியுதுங்களா? அதே சமயத்தில் புதனோட வீட்டில் இருக்கிறது ஓரளவுக்கு கொடுக்கும். அதாவது மிதுனத்திலும் கண்ணியில் நீச்சமாக இருந்தாலும் அது கொஞ்சம் உணர்வை கொடுக்கும். நீச்ச பங்கமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து மெயின். அதனால தான் மேரேஜ் மேட்சிங் பண்ணுறப்போ ஆண்மகனுக்கு சுக்கிரன் தூக்கலாக இருக்குது, பெண்ணுக்கு வந்து சுக்கிரன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா மேட்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா இவரோட எதிர்பார்ப்பை இவங்க பூர்த்தி பண்ண முடியாது. இவங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும், இவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பெண்ணுக்கு சுக்கிரன் நம்ம நல்லா இருக்குது. துலாம், ரிஷபம், மகரம், கும்பம், மிதுனத்துலாம் இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனோட திருட்பலம், ஸ்தானபலம் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ ஆண்மகனுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து குருவோட வீட்லேயோ, ஆனால் மீனத்தில் உச்சம் தானே சார்? உச்சம் பெற்றாலும் அதான் நான் சொல்கிறேன். அந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து என்னதான் உச்சம் பெற்றிருந்தாலும் அது நட்பு வீட்டில் இல்லை. ஸோ அதோட சுக்கிரனோட இன்னொரு காரத்துவம் என்ன? வசதி வாய்ப்புகள், லக்ஸுரி அது கொடுக்குமே ஒழிய அந்த காம உணர்வு வந்து அவ்வளோவா வராது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில நிறைய ஜாதகத்துல பாக்குறப்ப தான் இது இந்த விஷயம் தெரியும். உங்களுக்கு சுக்கிரன்லயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதுதான் மேட்சிங்ல வந்து இந்த 10 பொருத்தம் பார்க்கல இது எதுவுமே கிடையாது. யோனி பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தங்கிறாங்களே ஒழிய ஒரு கிரகம் எப்படி இருக்குது, 9 கிரகம் எப்படி இருக்குது, 12 வீட்டில் எப்படி இருக்குது, எந்த டிகிரியில சேர்ந்துருக்குது, எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறது, சுக்கிரன் எவ்வளவு வலுவா இருக்குது, 7ஆம் இடம் எப்படி இருக்கு, சுகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, அடுத்து வரக்கூடிய தசாபுக்தி எப்படி இருக்கு, எதையுமே பார்க்கறது இல்லை. அதனாலதான் அது தவறுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கமிங் டு இந்த விஷயம் நம்ம பேசுறத பார்த்தா இப்போ சுக்கிரன் விஷயம் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கப்புறம் 7ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 7ஆம் பாவம் தான் உடல் உறவுங்கிற விஷயம். ஸோ 7ஆம் பாவங்கிறது நம்மளுடைய
நம்மளுடைய கணவர், பெண்ணாக இருந்தால் கணவர், ஆணாக இருந்தால் மனைவி, அது குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இப்போ 7ஆம் பாவம் கொஞ்சம் கெட்டு 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் மறைமுகமான பாவங்கள், 12ஆம் பாவம் 3, 6, 8, 12 அந்த பாவங்களில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்து அந்த தசைகள் போகுதுன்னு வைங்களேன். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை, 8ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தின் திசை, 12ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தின் திசை, 3ஆம் வீட்டை மறைமுகமான ஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்தின் திசை இருந்து 7ஆம் பாவம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் சுக்கிரன் தூக்கலாக இருந்ததுன்னு வைங்களேன். தூக்கலாமே என்னங்க, பால் உணர்வு அதிகமாக ஊட்டுற அளவுக்கு இருந்தது. சுக்கிரன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கணும், சனி செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட டிகிரி தான் பாதிக்கப்படும். நம்ம பாதிப்பட்டாலும் ஒன்றுமே கிடைக்காது. ஒரு 12 டிகிரி 15 டிகிரி லெவலில் சேர்க்கையோ பார்வையோ இருக்கும் பொழுது முறையற்ற பால் உணர்வுங்கிற விஷயம் கிடைக்கும். அதாவது அவங்க வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல்னால அவங்க திருப்தி அடைய முடியாது. அவங்களுக்கு அந்த தசாபுக்திகள் அதே அந்த 6ஆம் வீட்டு திசையோ அந்த சுக்கிரன் பட்டு அந்த 15 டிகிரி விலகி இருக்கக்கூடிய கிரகத்தின் திசையோ அல்லது சுக்கிர திசையோ நடக்கும் பொழுது அது மாதிரி கான்டாக்ட் நடக்கும். இப்போ எல்லாத்துக்குமே ஆசை இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. பட் யாருக்கு அமையுது? சந்தர்ப்ப சூழ்நிலை அமையணும் இல்லையா? அதுங்க கனெக்ட் ஆகும், அருமையாக கனெக்ட் ஆகும். அவர் அழகாக இருக்கிறாரு, அசிங்கமாக இருக்கிறாரு, பணக்காரனாக இருக்கிறாருங்கிறதுலாம் தேவையில்லை. இந்த தசை நடக்கிறப்ப கனெக்ட் ஆகிக்கும். அதே மாதிரி வேறு காம்பினேஷனில் இருக்கிற தசைகள் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு எதிர்பாலின திருமணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். அதுதான் நம்மளுடைய தசாபுக்திகளே மனித வாழ்க்கையில் நடத்தி காட்டும் சம்பவங்கள். இப்போ ஒருத்தர் கோடீஸ்வரனா இருப்பார், ஆள் பார்த்தீங்கன்னா ஆணழகனா இருப்பார், அவருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் இது மாதிரி தசாபுக்தி போகிறப்போ அவருக்கு ஒன்றுமே அமையாது. வீட்லேயே உட்காந்துக்க வேண்டிதான், ரோடு அலைய வேண்டிதான், ஒரு ஆள் கிடைக்காது. சும்மா வேடிக்கையாக சொல்லணும்னா. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு புருஷ லட்சணமும் இருக்காது. ஆனால் அவருக்கு அந்த சம்மந்தப்பட்ட சுக்கிர தசா அந்த சொன்ன காம்பினேஷன் இருக்கக்கூடிய தசை போயிட்டு இருக்கும், டக்குன்னு கனெக்ட் ஆகும். அது 6 மாதம் 1 இயர் அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு என்ன பிராப்தம் இருக்குதுங்கிறது தான் முக்கியம். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி அமைப்புகள் தான் வந்து அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்புகள், 7ஆம் இடம் இருக்கக்கூடிய அமைப்புகள், அந்த மறைந்த பாவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் சைடில் ஒன்று வச்சிருக்காரு, ஒரு உறவு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த 6ஆம் இடத்துல சில கிரகத்தின் தசைகள் கிரகம் இருந்து அந்த 6ஆம் வீட்டிலேருந்து தசை நடத்தும். 6னாவே கான்ட்ரவர்ஷியல், அதாவது முறையற்றது. இப்போ 6ங்கிறது என்ன? ருணம், சத்ரு, கடன், நோய், வம்பு, வழக்கு. அதே மாதிரி இயல்புக்கு மாறானது. இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பையனுக்கே ஒரு 6ஆம் வீட்டு வேலை தசை நடந்ததுன்னா இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறானுங்களா, ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறானா? ஆமாங்க, அவன் பெரிய பையன் மாதிரி பேசுகிறான், பண்ணுறான், கொஞ்சம் முறையான கல்வியில் படிக்கிறதுல கொஞ்சம் தடையாக இருக்குது. அவனுக்கு வந்து கொஞ்சம் திடீர்னு வீடியோ கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகுது, திடீர்னு ஜப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்க ஆரம்பிச்சுக்கிறான். அது மாதிரிலாம் ஒரு நாட் நார்மல். அதே ஒரு குடும்பஸ்தனுக்கு வந்ததுன்னு வைங்க, என்ன பண்ணுவார்? அது சுக்கிரன் சம்மந்தப்படும் பொழுது இந்த 3ஆம் பாவம் 12ஆம் பாவம்லாம் கனெக்ட் ஆகும் பொழுது அது அப்படி ஆகும். ஸோ அவரோட சுக்கிரனோட அமைப்பு பார்த்து இவருக்கு பால் உணர்வு அதிகம், அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது, 12ஆம் வீட்டில் இருக்கிறது, 3 எல்லாமே கனெக்ட் ஆகுது, 7ஆம் இடத்துல கொஞ்சம் பாவத்துவம் இருக்குது. அப்படிங்கிறப்போ சார் வீட்டில் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ இணக்கம் இல்லையோ அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம் சார், ஆமாங்க சார்ன்னு. ஒரு வெளியில் கொஞ்சம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னா அப்புறம் அவள் தலையை சுழிச்சிட்டு ஆமாம்பாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் தான் வந்து இருக்குது. இது வந்து கர்மாவின் அடிப்படையில் நம்ம பண்ணணும் வாடணும்னு இருக்குது ஜாதகத்தில். பட் இதில் வந்து அவங்க மாட்டி சிக்கிறாங்களா, அவையோ அசிங்கம் கேவலம் படுறாங்களா, அல்லது அது வந்து அப்படியே போய் ஒரு ஸ்டேஜில் அது கட்டாயி அவங்க முறையான வாழ்க்கையை வாழ்கிறாங்களாங்கிறது அடுத்தவர்களுடைய தசைகளை ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்லிடலாம். சிறப்பு. ஐயா, அடுத்து இன்னொரு பாயிண்ட். இன்னைக்கு வந்து இந்த விஷயம் பேசிட்டோம். நீ பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோ 2K கிட்ஸோ இருக்கிற லிவிங் ரிலேஷன்ஷிப். ஸோ இது எப்படிங்க நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் பாவத்துவமாக இருக்கணும். 7ஆம் இடம் வந்து திருமண கமிட்டட் ரிலேஷன்ஷிப். சமுதாயத்துக்கு நான் தான் கணவன் நீ தான் மனைவிங்கிற அறிவிக்கக்கூடிய அமைப்பு வந்து 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவம் கெட்டிருக்கணும். 7ஆம் பாவாதிபதி 8ல் போய் மறைஞ்சு 7ஆம் பாவம் நீச்சமாக போய் சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து அது மாதிரி பாவத்துவமாகி 7ஆம் வீட்லேயும் நல்ல கிரகங்கள்லாம் இல்லாமல் பொழுது முறையான திருமணம் பண்ணுறதுக்கு அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அது மாதிரி அமையாது. ஆனால் சைடில் அவர் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ
அல்லது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடமோ ஏதோ ஒரு கணக்கில் வந்து சைட்டில் வந்து 3வது பாவம் என்று சொல்லப்படுகிற போகம், 6 என்று சொல்லப்படுகிற இயல்புக்கு மாறான, 8ன்னு சொல்லக்கூடிய மறைவு, 12ன்னு சொல்லக்கூடிய போகம் பண்ணக்கூடிய அந்த இல்லற சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த 3 பாவம் கனெக்ட் ஆன ஒரு தசாபுக்திகள் போகும் பொழுது, கனெக்ட் ஆகுதுன்னு என்ன, அந்த கிரகத்தின் தசை அல்லது அந்த கிரகம் அந்த சாரநாதன் வந்து அந்த இடத்துல இருக்கணும். அதாவது 6, 8, 12 கனெக்ட் ஆகணும். அப்படி ஆகி நடக்கும் பொழுது 3ஐயும் சேர்த்திக்கலாம். 3, 6, 8, 12 இது சேர்ந்து நடக்கும் பொழுது அவருக்கு வந்து அதே சமயத்தில் சுக்கிரனோட சாரம் பெற்றிருக்கணும். பூர நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூரண நட்சத்திரம் அல்லது சுக்கிரனோட ஒரு 10 டிகிரி 15 டிகிரி சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் போய்கொண்டிருக்கணும், அல்லது சுக்கிர திசையே போய்கொண்டிருக்கணும், அல்லது 3, 6, 8, 12ங்கிற கனெக்ட் ஆகிற தசைகளாக போகும் பொழுது அவருக்கு வந்து திருமண விஷயம்தான் நடக்கலையே ஒழிய அவருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அமைப்பு இருக்கிற வேற காம்பினேஷன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணோட அவர் வாழ்ந்து கொண்டு ஒரு லிவிங் டுகெதருங்கிற மாதிரி அமைப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது மாதிரி நிறையா ஜாதகம் பார்த்துருக்கேன். இப்போ நிறையா அது மாதிரி தான் வருது. ஆனால் அது ஃப்யூச்சரில் அது மேரேஜில் முடிய போதா அல்லது இப்படியே வாழ்ந்துருவாங்களா அல்லது கொஞ்சம் நேரத்தில் பிரிஞ்சிருவாங்களாங்கிறது எல்லாமே தசாபுக்திகள் வைத்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு சிறப்புங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமாக சொன்னீங்க. ஒரு சூப்பரான கன்னடம் எடுத்து பேசியிருக்கோம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் இதே மாதிரி சுவாரஸ்யமான கன்னடம் எடுத்து பேசுவோம் ஐயா. நன்றி.